பாக்கியா வீட்டில் பாக்கியா, அமிர்தா, ராதிகா இவங்க 3 பேரும் கிச்சனில் நின்று வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ராதிகா பாக்கியாவை பார்த்து உங்கள்கிட்ட ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. கோபி இன்னொரு பொண்ணு கூட கனெக்ஷன்ல இருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே நீங்க யார் சொல்லியும் கேட்காம அவரை டைவர்ஸ் பண்ணிட்டீங்க. ஆனா செழியனுக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் தொடர்பு அப்படின்னு சொன்ன உடனே நீங்க ஜெனி பக்கம் நிக்காம ஏன் செழியன் பக்கம் நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவை பார்த்து ராதிகா கேட்கறாங்க. கோபியோட அம்மா கோபிக்கு பிளைண்டா சப்போர்ட் பண்ற மாதிரி நீங்களும் செழியனுக்கு பிளைண்டா ஏன் சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதுக்கு பாக்கியா சொல்றாங்க, செழியன் பண்ணது தப்பு தான், அதுக்காக 2 பேரும் பிரிவது தான் முடிவு கிடையாது. இந்த பிரச்சனைக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. இந்த பிரச்சனைக்கு அப்புறம் தான் இப்படி ஆயிடுச்சு. அவங்க 2 பேரும் இந்த பிரச்சனையை கடந்துட்டாங்கன்னா இதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாயிடும். இப்ப பிரச்சனையை கடக்கிறதா இந்த பிரச்சனையோட முடிச்சுக்கிறதா அப்படின்றதுதான் பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்றாங்க. இதை சொல்லிட்டு ராதிகா சொல்றாங்க, ஜெனியோட பிரச்சனையும் என்னோட பிரச்சனையும் வெவ்வேறு பிரச்சனை, ரெண்டுத்தையும் ஒப்பிடாதீங்க. ஒப்பிட்டா அது நல்லா இருக்காது. செழியன் பண்ணது தப்பு, ஆனா எனக்கு நடந்தது துரோகம். அதுவும் இல்லாம டைவர்ஸ் கூட நான் அப்ளை பண்ணல, அவர் அப்ளை பண்ண டைவர்ஸை நான் ப்ரொசீட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா ரொம்ப வருத்தமா சொல்றாங்க. காலையில செழியனோட வீட்டில் இருக்கவங்க எல்லாம் ஹாலில் உட்காந்துருக்காங்க. அப்ப வீட்டுக்கு ஒருத்தர் வராரு. அவரை பார்த்து ஈஸ்வரி வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்றாங்க, இவர் என் சொந்தக்காரர் தான், இவர் வந்து கல்யாண போக்கரா இருக்காரு, செழியனுக்கு பொண்ணு பார்க்கறதுக்காக வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே வீட்டில் இருக்க எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. பாக்கியா செமையா ஷாக் ஆயிடுறாங்க. சொன்ன உடனே செழியனும் பாக்கியாவும் ஈஸ்வரி கிட்ட போய் சண்டை போடுறாங்க. எப்படி நீங்க அந்த முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கோபியும் சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுறாரு. இதை கேட்ட உடனே செழியன், பாட்டி நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்லை, எனக்கு சுத்தமா விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு வீட்டை விட்டு வெளியில போயிடுறாரு. வீட்டை விட்டு வெளியில போனவர் நேரம் மாலினி வீட்டுக்கு போயிட்டு மாலினி கூட சண்டை போடுறாரு. சண்டை போட்டுட்டு கடைசியா நான் ஜெனி கூட சேரலன்னா உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவோம் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போறாரு. இங்க பாக்கியாவோட ஹோட்டல்ல சுத்தமா வியாபாரமே இல்லை, ஒரு ஆள் கூட வரல. செல்வி ரோட்ல நின்றுகிட்டு போற வரவங்க எல்லாம் சாப்பிடுவாங்கன்னு கெஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ பாக்கியா அங்க வராங்க. வந்துட்டு செல்வி கிட்ட, செல்வி நான் தான் சொன்னல பிக்கப் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும், அது வரையும் கொஞ்சம் அமைதியாயிரு, இப்படிலாம் கூப்பிடாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டு போறாங்க. அப்போ எழில் ஹோட்டலுக்கு வராரு. ஹோட்டலுக்கு வந்துட்டு செழியன் மாலினி வீட்டுக்கு போய் சண்டை போட்டதை பத்தி சொல்றாரு. அதுக்கு பாக்கியா ரொம்ப வருத்தமாயிட்டு செழியன் இப்ப ஏன் அங்க போனா இருக்கிற பிரச்சனை பத்தாதா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. பாக்கியா நேரா மரியத்தை போய் பாக்குறாங்க. மரியத்தை போய் பார்த்துட்டு இந்த மாதிரி பிரச்சனை மேல பெருசாயிட்டே இருக்கு, அதனால ஜெனியும் செழியனையும் ஒன்னா பேச வைக்கலாம், அதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மரியத்தை கேட்கறாங்க. இதை கேட்ட மரியம் கண்டிப்பா முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு மறுத்துடுறாங்க. அடுத்த நாள் காலையில பாக்கியா வீட்டுல ஈஸ்வரி, கோபி இவங்க எல்லாம் தடபுடலாம் சேர் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. செழியனை மாப்பிள்ளை பாக்குறதுக்காக அந்த புரோக்கரு பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு வராரு. எல்லாம் உட்காந்து கலகலப்பா பேசிட்டு இருக்காங்க. அப்ப பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை எங்க காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே ஈஸ்வரி மேல போய் செழியன் கிட்ட இதை பத்தி எல்லாம் ஒண்ணுமே சொல்லாம செழியனை மேல இருந்து கீழே கூப்பிட்டு வராங்க. ஈஸ்வரி கூட்டிட்டு வந்து அங்க சபையில உட்கார வைக்கிறாங்க. பாட்டி கூட்டிட்டு வந்து சபையில உட்கார வச்சதும் செழியனுக்கு ஒண்ணுமே புரியாம முழிக்கிறாரு. அப்போ வந்திருந்த புரோக்கரு மாப்பிள்ளைக்கு சரியா புரியல போல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பொண்ணதான் உங்களுக்கு பார்த்திருக்கோம் அப்படின்னு செழியன் கிட்ட சொல்றாரு. இதை சொன்ன உடனே செழியன் செம்ம ஷாக்காயிட்டு மேல கழிஞ்சு போயிடுறாரு. உடனே கோபி பொண்ணு வீட்டுக்காரங்களை பார்த்து இப்பதானே இந்த பிரச்சனை நடந்து முடிஞ்சுது, அதனால கொஞ்சம் ஷையா இருக்காப்ல, போக போக சரியா போயிடும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாரு. இதை சொல்லிக்கிட்டு இருக்கக்குள்ளே பாக்கியாவும் இனியாவும் உள்ள வராங்க. பாக்கியா வீட்டுக்குள்ள வந்து வீடு ஃபுல்லா ஆள் இருந்தவனே என்னன்னு தெரியாம முழிக்கிறாங்க. அப்போ பொண்ணு வீட்டுக்காரங்க இவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு யாருமே எதுவும் சொல்ல முடியாம தகிச்சு போய் உட்காந்துருக்காங்க. இதை கேட்ட உடனே இவங்க தான் செழியனோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே பொண்ணு வீட்டுக்காரங்க ராதிகாவை பார்த்து அப்ப இவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கோபி பாக்கியாவை பார்த்து இவங்க தான் என் எக்ஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பாக்கியா கிட்ட செழியனை மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே பாக்கியாவும் செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க. டென்ஷன் ஆயிட்டு யார்ட்டையும் எதுவும் பேசாம நேரா செழியன் ரூமுக்கு போறாங்க. செழியன் கிட்ட போயிட்டு செழியா இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சுதான் நடக்குதா, கீழே என்ன நடக்குதுன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்ட உடனே செழியன் சொல்றாரு, அம்மா எனக்கு எதுவும் தெரியாது, பாட்டி தான் கீழே வான்னு கூப்பிட்டாங்க, நான் வந்தேன், ஆனா பொண்ணு பாக்குறேன் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதுல உனக்கு விருப்பம் இல்லைன்னா நீ கீழே போய் அவங்கள்ட்ட நேரா பார்த்து சொல்லிடு, பேச வேண்டிய இடத்துல கண்டிப்பா பேசிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா செழியனை கூட்டிட்டு கீழே போறாங்க. கீழே போயிட்டு அங்க உட்காந்துருந்தவங்க எல்லாரையும் பார்த்து பாக்கியா எனக்கும் செழியனுக்கும் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை போட்டு உடைச்சிடுறாங்க. அதுவும் இல்லாம டைவர்ஸ் கேஸ் கோர்ட்ல இருக்கக்குள்ள அதை பத்தி நாங்க இன்னும் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சொன்ன உடனே பொண்ணு வீட்டுக்காரங்க இப்போ ஷாக் ஆகிட்டு என்னது டைவர்ஸே முடியலையா, டைவர்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு புரோக்கர் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே புரோக்கர் இல்லம்மா நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் சாரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதை சொன்ன உடனே பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாம் செமையா கோபமாயிடுறாங்க.